ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். ஹாய் காய்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் மைக்ரோஸ்கோப் வந்து எவ்வளோ முக்கியமான டூலு, எந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா ஒரு கம்பேரிசன். எதுக்கு கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஹார்ட் ஸ்டேஷன்ஸ் அப்படி இல்லைன்னா சிம்பிளா ப்ளோயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து என்னென்ன பட்ஜெட்ல நமக்கு ப்ளோயர்ஸ் வருது, அதுல என்னென்ன கேட்டகரிஸ்க்கு எந்தெந்த ப்ளோயர்ஸ் ஒர்க் பண்ணலாம், என்னென்னதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, எந்தெந்த ப்ளோயர்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படி சொல்லி டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது ஒரு அல்டிமேட் கம்பேரிசன் வீடியோவா இருக்க போகுது ஹார்ட் ஸ்டேஷன்ஸ்க்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கு எந்த ப்ளோயர் வாங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா வந்து பதில் கிடைச்சிடும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கிறேன். இங்க 4 விதமான ப்ளோயர்ஸ் இருக்கு. 4ல வந்து மேக்ஸிமம் 3 வந்து குயிக் பிராண்டு, ஓகேங்களா, 1 வந்து சுகன் பிராண்டு. மார்க்கெட்ல இவ்வளவுதான் இருக்கா ப்ளோயர் அப்படின்னா இல்ல, எக்கச்சக்கமா இருக்கு. பட் எல்லாருமே எதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா இந்த 4 மாடல தான் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. இதுல நான் இந்த பேசிக் ப்ளோயர் வரும் இல்லைங்களா, 2500 2600ல அந்த ப்ளோயரை நான் இன்க்ளூட் பண்ணல, ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்கு உண்டானது. நான் இங்க என்ன கன்சிடர் பண்ணிருக்கேன்னா, எதை எடுத்திருக்கேன்னா, எதுல வந்து நாம சிப் லெவல் ஒர்க் பண்ண முடியும், இல்ல பேசிக் லெவல் போர்ட் லெவல் ஒர்க் பண்றதுக்கு எது வந்து ஒரு தகுந்த ப்ளோயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் வந்து நாம வந்து பார்க்க போறோம், ஓகேங்களா. ஸோ வந்து நான் அந்த ப்ளோயரை வந்து இதுல வந்து அவாய்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுல வந்து லோயஸ்ட் வந்து ஒரு 5000 5500ல இருந்து பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஒரு 18000 வரைக்கும் பட்ஜெட் இருக்கு. ப்ளோயர்ஸ்ல 2 விதமான ப்ளோயர்ஸ் வந்து வருது, ஓகேங்களா. என்னங்க 2 விதம் கேட்டீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து கம்ப்ரஸர் டைப்பு, அதாவது அதோடைய பாடிக்குள்ளேயே வந்து கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரஸர் மூலியமா வெளியே வந்து ஏர் கம்ப்ரஸ் ஆகி வரும். அந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட் வந்து கன்ல இருக்கும், அது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் வந்து அதோடைய ஹீட்டிங் ஃபிலமெண்ட் அண்ட் மோட்டர், அதாவது அந்த பம்ப் ரெண்டுமே வந்து ஹேண்டல்லே இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ இதுல வந்து ப்ரெஃபரபிளி நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா கம்ப்ரஸர் டைப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த ரெண்டும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு, ஒரு செகண்டரி ப்ளோயர்ஸா, ஓகேங்களா. சரி, என்னங்க அப்படின்னா குயிக் 800 2008 சுகன் 2020 இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டாவது சொன்ன இல்லையா கேட்டகரி, அதாவது கம்ப்ரஷன் டைப் இல்லாம ஹேண்டல்ல ப்ளோயர் வர டைப்ஸ், இது ரெண்டுமே, ஓகேங்களா. சரி, இது ரெண்டுத்தையும் எங்க நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸ்ல வர ப்ளோயர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே வந்து ஒரே ஸ்பெசிபிகேஷன்ஸ், ஒரே பிரைஸ் ரேஞ்சு, ஒரே லே அவுட், ஓகேங்களா. லே அவுட் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 சேனல்ஸ் வரும். அண்ட் வந்து 3 சேனல்ஸ், ஒன்னு வந்து ஏர் கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஒரு நாபு அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன். இந்த ப்ளோயர்லயும் பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 3 சேனல், ஏர் கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஒரு நாபு அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ளோயர், ஓகேங்களா. அப்புறம் மெயின் திங் இதுல என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் கேபிளோட வந்து வருது, ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் இன்கேஸ் அப்படின்னா நான் மொத்த ப்ளோயர் ஓப்பன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த நாப் ஓப்பன் பண்ணி மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து இதுல வந்து நான் கண்டிப்பா ஃபுல்லா ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ற மாதிரி தான் வரும். பட் இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஓகேங்களா. சரி, இது வந்து அதோடைய லே அவுட் பத்தியும் இல்ல அதோடைய அப்பியரன்ஸ் பத்தியும் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்க அப்படின்னா, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமா இருந்தாலும் நான் குயிக் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இதோடைய ஹீட் அவுட்புட் பண்றது கொஞ்சம் ஸ்டேபிளாகவும், அதுவும் இல்லாம நாம எவ்வளவு செட் பண்றோமோ அதை விட கொஞ்சம் அதிகமா இது வந்து அவுட்புட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 350 டிகிரி செல்சியஸ் வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 360 370 வைக்குது. ஆனா இது வந்து ரொம்பவும் வந்து கம்மியா கொடுக்குது. நான் ஒரு 350 வைக்கிறேன் அப்படின்னா 280 to 300 தான் இதால அவுட்புட் பண்ண முடியுது, ஓகேங்களா. சரிங்க, இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம வந்து கேலிபிரேஷன் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த ப்ளோயர்ஸ் வந்து கேலிபிரேஷன் ஆப்ஷனோட வருது, ஓகேங்களா. பட் இந்த சுகனை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா சுகனும் யூஸ் பண்றேன். நம்ம எவ்வளவு கேலிபிரேட் பண்ணாலும் அது ப்ராப்பர் ஹீட் வந்து அவுட்புட் பண்ண முடியறது இல்லை, ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மைண்ட்லயே கேலிபிரேட் பண்ணிக்கலாம், அதுதான் ஒரே வழி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய ப்ளோயர் ஒரு 60 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியா கொடுக்குது, ஓகேங்களா. ஸோ நான் அதனால என்ன பண்ணுவேன், ஒரு 350 வேணும் அப்படின்னா 420 வச்சுப்பேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணிக்கும். இந்த ஒரு அதாவது கேலிபிரேஷன் கொடுத்து இருந்தாலும் இந்த ப்ளோயர்ஸ்ல வந்து சுகன்ல ஸ்பெஷலா வந்து இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை எனக்கு வந்து குயிக்ல வந்து தெரியல. ஒன்னு, ரெண்டு வந்து ஹீட் வந்து கன்சிஸ்டன்டா வந்து அவுட்புட் பண்ணுது, ஓகேங்களா. ரெண்டாவது, இந்த 2 மாடல்லையும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நான் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது எடுத்து கொஞ்சம் மேல புடிச்சிட்டேன் இல்ல இந்த ஹோலை மறைச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த டைம்ல
ஏர் ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி வரும். ஆட்டோமேட்டிக்கா ஏர் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சுனாலே டெம்பரேச்சர்ல வேரியேஷன் வந்துடும். ஸோ இதையும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து த லெஜெண்ட் 857 DW Plus. ஓகேங்களா, பட்ஜெட் கேட்டகரியில ஒரு பெஸ்டான ப்ளோயர் 6000 ரேஞ்ச்ல அப்படி சொல்லணும்னா அது இதுதான். ஓகேங்களா, பட் இதை விட்டுட்டு ஏங்க நிறைய பேர் வந்து சுகனுக்கோ இல்ல வந்து குயிக்குக்கோ இந்த ஸ்மாலர் மாடல்ஸ்க்கு போறாங்க அப்படின்னா, இதோடைய லே அவுட் ஓகேங்களா ரொம்ப வந்து பழைய மாடலா இருந்தாலும் ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து சேனல்ஸ் இல்ல, நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் மேனுவலா வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு. ரெண்டாவது வந்து இதுல வந்து கேலிபிரேட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேலிபிரேஷன் ஆப்ஷன் இருந்தாலும் அதை ப்ராப்பரா வந்து லோயர் மாடல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போவும் வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளோயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாம இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஹேண்டல்ல வரக்கூடியது இல்லை. ஓகேங்களா, இதோடைய ஏர் ப்ளோயர் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து நம்ம பாடியில இன்பில்ட் பண்ணிட்டு வந்ததுனால இதோடைய ஏர் ஃப்ளோ ரொம்பவும் ஸ்மூத்தா இருக்கும். ஒன்னு. ரெண்டாவது வந்து ஈவனா இருக்கும், ஃபிளக்சுவேஷன்ஸே இருக்காது. அதாவது நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் மேலேயே கீழே போறது இருக்காது. ஹீட் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கம்மி தான். எதை கம்பேர் பண்ணும்போது 861 DW கம்பேர் பண்ணது கம்மி தான். காரணம் இது வந்து 6000, அது வந்து 16000. ஓகேங்களா, சரி, இதுக்குமே என்ன வித்தியாசம் அதை கூட நம்ம வந்து பார்ப்போம். ஜென்ரலா நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் வந்து அக்யூரேட்டா வந்துடும் ஆல்மோஸ்ட். பட் இந்த ஏர் ஃப்ளோ அப்படின்றது 0 இல்ல மேக்ஸிமம் 2 அவ்வளவுதான் வைக்க முடியும். அதுக்கு மேல வச்சோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் எல்லாம் பறந்து போறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா, சோ இது இன்னுமே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷனு, ரொம்ப வந்து ரிலேயபிளான ரொம்ப வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்ல நம்ம அனுபவிக்கணும் நம்ம அப்படின்னா இந்த ப்ளோயருக்கு வந்து கண்டிப்பா போகலாம். பட் கொஞ்சம் டிசைன் வந்து அவுடேட்டடு இருந்தாலும் அதை வந்து ஒரு காண நான் வந்து பார்க்கல. இன்னுமே வந்து ஒரு சாலிடான ப்ளோயர் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஃபைனலா வந்து 861 DWக்கு வந்துடும். இது வந்து கிங் ஆஃப் த ப்ளோயர்ஸ்னே சொல்லலாம். எந்த ஒரு பிராண்டும் ஒரு ப்ளோயரை வந்து பீட் பண்ண டிசைன் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அது இந்த ப்ளோயரா தான் இருக்கும். நீங்க பார்க்கலாம், சுகன்லயும் ஒரு மாடல் வருது, சேம் 861 DW அப்படின்னு சொல்லி சம்திங். அதே மாதிரி மெக்கானிக்லயும் ஒன்று வருது. அந்த ரெண்டு மாடலுமே நான் வாங்க வேணான்னு சொல்லி சொல்லுவேன். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி கேட்கறாங்க இல்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதை நான் வாங்க வேணான்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா அவங்க ஒரு 12,000 அரௌண்ட் வந்து பட்ஜெட் வந்துடும். நீங்க மெக்கானிக் வாங்குறீங்க அப்படின்னாலும் சுகன் வாங்குறீங்க அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுவே நீங்க வாங்கிடலாம். ஓகேங்களா, ஒரு அல்டிமேட்டான ப்ளோயர். ஓகேங்களா, என்னங்க இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம், ஏங்க இவ்வளவு இது காஸ்ட் இருக்கு, அவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்குறது நமக்கு வந்து ஒர்த் இருக்கா? இப்போ நார்மல் ப்ளோயரோட 3 டைம்ஸ் நம்ம வந்து காசு கொடுக்குறோம். அவ்வளவு வந்து இதுக்கு ஒர்த் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பைசாவும் ஒர்த்துன்னு சொல்லுவேங்க நான். ஓகேங்களா, மெயினான ரீசன் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 ப்ளோயருக்குமே இல்லாத ஒரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இதுக்கு வர்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சரா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கும். இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல வச்சுட்டு ப்ளோயரை வச்சுட்டு நம்ம கீழே ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு வந்து இந்த ஹேண்டில் வச்சோம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா ரொம்ப ஒரு சாலிடான ஹேண்டில். நீங்க இதை வந்து குயிக்குமே வாங்கலாம், 857 DW பிளஸுக்குமே வாங்கலாம். பட் இது ஹேண்டிலோட காஸ்டே வந்து உங்களுக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் அரௌண்ட் வந்துடும். அந்த ப்ளோயருக்கு இது வாங்குறது வர்த் இல்ல, பட் நீங்க வாங்கலாம். ஓகேங்களா, ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா இதோட ஏர் ஃப்ளோங்க. அதாவது மற்ற ப்ளோயருக்கெல்லாம் பெர்சன்டேஜ்ல காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குயிக்குக்கும் சுகனுக்கும் குயிக் 2008க்கும் சுகனுக்கும் 0 to 100 இருக்கும். மினிமம் 20 போகும், மேக்சிமம் வந்து 100 போகும். அதே மாதிரி இதுல 1 to 7 இருக்கு. ஓகேங்களா, 1 to 7 இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 to 2 போறதே ரொம்ப பெரிய விஷயம் இதுல. ஓகேங்களா, ஆனா இதுல வந்து 0 to 120 இருக்கும். அது நாங்க 0 to 120 அப்படின்னா 0 liters to 120 liters. ஓகேங்களா, இந்த ப்ளோயர்ல வந்து எப்படி கணக்கு பண்ணுவோம் அப்படின்னா லிட்டர் கணக்குல ஏர் ஃப்ளோ வந்து பர் மினிட்க்கு எத்தனை லிட்டர் ஏர் ஃப்ளோ வந்து வெளியே வருது அப்படி சொல்லி தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த 0 to 120 அப்படின்றது 0 liter to 120 liter. ஓகேங்களா, ஒன்னு. இதுல மத்ததுல இல்லாத மாதிரி இதுல ஒரு மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா நீங்க 250 டிகிரி செல்சியஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 1 liter per minute வச்சாலும் அதே 250 டிகிரி செல்சியஸ் தான் வரும். 120ல வச்சாலும் அதே 250 டிகிரி செல்சியஸ் தான் வரும். ஒன்னு. ரெண்டாவது வந்து இது வாங்கி நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் டே 1ல எந்த மாதிரியான அவுட்புட் எனக்கு கிடைச்சதோ இன்னி வரைக்கும் கூட அதே அவுட்புட் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட டிகிரேடேஷன்ன்றதே இல்லை. 2.
மூணாவது வந்து இது ஃபேக்டரி கேலிபிரேஷனோட பண்ணியே வருது, நாம வந்து தனியா பண்ண தேவையில்லை. நாள் வந்து இதுல வந்து ரியல் டெம்பரேச்சர் காட்டும். அதாவது அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் செட் பண்ற டெம்பரேச்சர் மட்டும் இல்லாம அப்போ கரண்ட்ல ரியல் டைம்ல என்ன டெம்பரேச்சர் வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்றது இது அக்யூரேட்டா காட்டும். ஓகேங்களா? சோஃபார் நான் ஒர்க் பண்ணதுல நான் டெஸ்ட் பண்ணதுலேயே ஒரு அக்யூரேட்டான ப்ளோயர் அப்படின்னா 8620W சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களால இருக்கு முடியும், பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்க பிரைமரி ப்ளோயரா இது வாங்கிக்கோங்க. 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுலயும் பார்க்கலாம் 3 சேனல்ஸ் இருக்கு. அதாவது 1, 2, 3. ஜென்ரலா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா 250 ப்ரீ ஹீட்டிங்காக ஃபர்ஸ்ட் சேனல்லையோ இல்ல க்ளூ கட்டிங்காக ஃபர்ஸ்ட் சேனல்லையும், 300°C செகண்ட் சேனல்லையும், 350°ல வந்து தேர்ட் சேனல்லையும் நான் வந்து செட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கு மேல எனக்கு டெம்பரேச்சர் தேவையே பட்டதில்லை. மேக்ஸிமம் 350°C மெல்ட் ஆகாத விஷயமே இல்லை. ஓகே, இது வந்து டெம்பரேச்சர் சைட் ஃபீச்சர் சைஸ் முடிஞ்சிருச்சு. இதுலயும் கேலிபிரேஷன் இருக்கு, கேலிபிரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நான் எப்படி கேலிபிரேட் பண்றதுன்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ஒன்றும் வந்து ரொம்ப கஷ்டமானலாம் இல்லை. ஓகே, இதுல வேற என்னங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது 16,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கும் ஒரு 6,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஏர் ஃப்ளோ வந்து லிக்விட் மாதிரி ஃப்ளோ ஆகும். அந்த லிக்விட் வந்து 2 விதமா வந்து ஃப்ளோ ஆகும். ஒன்னு வந்து லேமினார் ஃப்ளோ சொல்லுவோம், இன்னொன்று வந்து டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேமினார் ஃப்ளோனா என்னங்க அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ளோயர்ல இருந்து எடுத்து பண்றேன் அப்படின்னா இதுல இருந்து ஒரு ஏர் அவுட்புட் வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நான் இந்த ப்ளோயர்ல இந்த போர்டை நான் ஹீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா அந்த மொத்த சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க, டேப்ல ஏதாவது ஒரு வாட்டர் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்ணாடி மாதிரியே வரும், மூவ் ஆகுற மாதிரியே தெரியாது, நமக்கு ஸ்மூத்தா போகும். அதுல எடுத்துட்டு போய் கை வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஏர் ஃப்ளோ வந்து இதுல ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா ப்ளோயர்ல இருந்து போர்டுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குயிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இந்த ப்ளோயர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவா இருக்கும். ஒவ்வொரு லேயர்ஸ் மிக்ஸ் ஆகி அதாவது குத்தி கிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். நீங்க இந்த இந்த ப்ளோயர்ஸ் எதனா யூஸ் பண்றீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஹீட் பண்ணும்போது அந்த இடம் மொத்தம் ஸ்பெசிஃபிக்கா கருகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த ப்ளோயர்ல அதாவது குயிக் 861DWல நான் கீழே வந்து டிஷ்யூ வச்சு வந்து ரீபால் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அந்த டிஷ்யூ கூட ஜஸ்ட் கருகவும் கருகாது, அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா இதுல வந்து டெம்பரேச்சர் அவுட்புட்டும் ஏர் ஃப்ளோவும் வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஐசியை ஹீட் பண்றதோ போர்டை ஹீட் பண்றதோ இல்லை. எவ்வளோ குயிக்கா எவ்வளோ எஃபிஷியன்ட்டா வந்து நம்ம ப்ளோயர்ல இருந்து ஹீட் வந்து அந்த போர்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த ஐசிக்கும் போர்டுக்கும் நடுவில் இருக்கிற பால்ஸ் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்றதான் நமக்கு மெயின். அதுதான் நமக்கு நோக்கம். ஸோ அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர்ன்றது இதுல வந்து பர்ஃபெக்டா நடக்கும். ஸோ அதனாலதான் சொன்னேன் இதோடைய ஒவ்வொரு பைசாவும் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு பட்ஜெட் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு இது வாங்குங்க. செகண்டரி ப்ளோயர்னா வந்து இதை 3த்துல நீங்க எது வேணா ஒன்று வாங்கிக்கலாம். ப்ரெஃபரபிளி இந்த கையில ஹேண்டில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து குயிக் இது வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து தேவைப்படாது. ஓகேங்களா? நீங்க குயிக்கா சேனல்ஸ் மாத்துறதுக்கு, சார்ஜிங் மெயின் மாத்துறதுக்கு, சின்ன சின்ன ஒர்க் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ஒவ்வொரு ப்ளோயருடைய அவுட்புட்லயும் நான் ஒவ்வொரு டெம்பரேச்சர் ப்ரோபை வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து நாம இண்டிவிஜுவலா மெஷர் பண்ணி பார்க்க போறோம். ஒவ்வொரு ப்ளோயரும் எந்த விதமா வந்து எப்படி வந்து டெம்பரேச்சர் வந்து அவுட்புட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா எல்லா ப்ளோயர்ஸ்லயும் 350°C செட் பண்ணிருக்கேன். எல்லா ப்ளோயர்ஸ்க்குமே வந்து அந்த அட்டாச்மெண்ட் நாம் போட வழியா நாம அது போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஜென்ரலா நம்ம யூஸ் கேஸ்ல வந்து இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வச்சிருக்கேன். எல்லா ப்ளோயர்ஸ்க்குமே வந்து 350°C வச்சிருக்கேன். ஏர் வந்து பாதியா வச்சிருக்கேன், அதை 50%ல வச்சிருக்கேன் ஆவரேஜா. ஸோ இது நம்ம ஆன் பண்ணி ஒவ்வொரு ப்ளோயரும் எந்த மாதிரியான ஹீட் வந்து அவுட்புட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹீட் வந்து ஈவனா ரேப்பிடா வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நீங்க பார்க்கலாம். இதுல வந்து 4 ப்ளோயர்ஸுமே வந்து 350°C வந்துடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல குயிக் பாத்தீங்க அப்படின்னா 347°C வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்திருக்கு. 347, 349, ஆல்மோஸ்ட் வந்து 300 அந்த 1°350 வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த 350 தான் வந்து மெயின்டைன் பண்ணுது அது. ஓகேங்களா? ஸோ அதை விட மேல வந்து போகல. நான் வச்சிருக்கிறது 350, எனக்கு வர்றது 350. குயிக்ல பார்த்தோம் அப்படின்னா நான் 352 வச்சிருக்கேன். ஆனா எனக்கு இங்க வருது வெறும் 309°C தான் வருது. ஓகேங்களா? 309 310
ஓகேங்களா. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இதுல நான் வந்து இதை கரெக்ஷன் பண்ண முடியாது, காலிபிரேட் பண்ண முடியாது. நான் வந்து என்னுடைய மைண்ட்ல தான் இது மாதிரி என்னுடைய ப்ளோயர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியா காட்டுது, அப்போ நான் இதுல 390 வச்சேன் அப்படின்னா இதுல வந்து பண்ண ஒண்ணு. ரெண்டாவது ஒன்று என்னன்னா, இப்போ இன்கேஸ் நான் வந்து இதை ஏர் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா 350ல தான் இருக்கு, ஏர் இன்க்ரீஸ் பண்றேன், டெம்பரேச்சர் வந்து இன்னும் வந்து ஒரு 5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து ஃபுல்ல வச்சிருக்கேன். ஜென்ரலா இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம் நாம, நான் வச்சிருக்கேன். இருந்தாலுமே இது வந்து அட்டன் பண்ண முடியல, அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல. ஓகேங்களா. நான் மறுபடியும் இதை வந்து 50% வச்சிடுறேன். இங்க பாருங்க, நான் இதுல வந்து டெம்பரேச்சர் வந்து ஏர் ஃப்ளோ வந்து 80க்கு கொண்டு போறேன், 90க்கு கொண்டு வந்துட்டேன். 90க்கு கொண்டு வந்தாலும் என்னுடைய டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன் இல்லாம, அதாவது 1, 2, 3 டிகிரி செல்சியஸ் எல்லாம் ஃபிளக்சுவேட் ஆகிறது வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியாது. பட் ஆல்மோஸ்ட் அந்த 350 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது எனக்கு வந்து அக்யூரேட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த ரேஞ்ச்ல வந்து எனக்கு வருது. இங்க அடுத்த ப்ளோயர் பாத்தீங்க அப்படின்னா, சுகனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் 350 வச்சிருக்கேன், சர்ப்ரைசிங்லி 350 வருது. இது எப்படின்னா இதை வந்து நம்பவே முடியாது. ஓகேங்களா. அது இஷ்டத்துக்கு வேலை செய்யும். ஓகேங்களா. ஒரே நிமிஷம் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த சுகன்ல பாத்தீங்க அப்படின்னா 350 வச்சிருக்கேன். இது பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கிறது வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு 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 பிக்சடா டெசிஷன் எடுத்துட்டு வரவே வராது. ஓகேங்களா. இதுதான் இதோடைய பிரச்சனையே ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா 350 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கேன், ஆனா அது 390 400 டிகிரி செல்சியஸ் கிட்ட போயிருக்கு. இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஸோ இந்த மாதிரி ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். நாம வந்து ஓவர் ஹீட் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்றது, அந்த ஐசிஓ காம்போனன்ட்டோ டேமேஜ் ஆகிறதுக்கு ஈஸியா சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து நீங்க அந்த டெம்பரேச்சர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா குயிக் வந்து 310 அது ஸ்டேபிளா இருக்கு. இது பார்த்தோம்னா 20ல வந்து 340 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ இன்னும் நான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா 50 வைக்கிறேன் இல்ல 60 வைக்கிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் என்ன டிசைட் பண்றேனோ 20ன்றது ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், 20 லிட்டர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வந்து ஒரு 60ல வைக்கிறோம் இல்ல 50ல வைக்கிறோம் இல்ல 30ல வைக்கிறோம்னா நமக்கு அந்த கரெக்டா அக்யூரேட்டான டெம்பரேச்சர் வந்து ஒன்று வந்துடும். அப்புறம் வந்து இதோட ஏர் ஃப்ளோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் இது வீடியோல காட்ட முடியாது, பட் இருந்தாலும் ரொம்ப வந்து ஒரு ஸ்மூத்தான ஏர் ஃப்ளோ. அந்த 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 எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரீஸ் மாதிரி இருக்கும். அதாவது காத்தடிக்கிறதுக்கும் ஒரு ப்ரீஸுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ரொம்ப அதை நம்ம வந்து தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து இதுல வந்து அந்த டர்புலன்ஸ் வந்து எனக்கு தெரியுது. ஸோ நான் கன்சிடர் பண்ண முடியுது, கொஞ்சம் வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வச்சு எனக்கு அந்த அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுதுன்னா இதுல வச்சா முடியல, இவ்வளவு தூரம் வச்சாலே முடியல. கொஞ்சம் ப்ரெஷராகவே வெளியே வர்றது வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இது ரெண்டுமே வந்து சொல்லவே தேவையில்லை. ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து டர்புலன்ஸ் வந்து இருக்கு இது ரெண்டுக்குமே. ஸோ இதனாலதான் நான் முதலே சொன்னேன் 6000 ரூபாய் கேட்டகரியில இதை நான் ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் ரேங்கிங் பண்ணோம் அப்படின்னா இதை 4த்துக்கும் இதை 3ர்டுக்கும் இதை 2ண்டுக்கும் இதை 1ஸ்ட்டுக்கும் ரேங்க் பண்ணுவேன். அல்டிமேட்னே சொல்லுவேன். ஓகேங்களா. எப்படி வந்து ப்ளோயரை வந்து காலிபிரேட் பண்றது அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. சரி, எப்படி காலிபிரேட் பண்றது அப்படி சொல்லி இந்த வீடியோல பாக்குறோம். நீங்க காலிபிரேட் பண்ணணும், அது எந்த ப்ளோயரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா. நீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு மல்டிமீட்டர் தெர்மல் ப்ரோபோட தேவைப்படும். ஸோ அதை இப்போ நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு சன்ஷைன் DT17N இருந்துச்சு அப்படின்னா உங்க பாக்ஸ்லேயே வந்து ப்ரோப் வந்து வந்திருக்கும், நீங்க அந்த ப்ரோபே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து வச்சுங்க, கொஞ்சம் மூவ் ஆகாத மாதிரி ஒரே ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர்ல. அது அப்புறம் வந்து ஆன் பண்ணிட்டு ஒரு டெம்பரேச்சர் வந்து வச்சிருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 350 வச்சிருக்கேன், ஏர் வந்து 50 வச்சிருக்கேன் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா. டெம்பரேச்சர் வந்து நான் 350 வச்சுக்கிறேன், ஏர் வந்து 50 வச்சுக்கிறேன். ஓகேங்களா. நம்ம மெஷர் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா போகுதா வச்சோட இல்ல வைக்கிறதோட கம்மியா வருது அப்படி சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல மெஷர் பண்றேன்னா எனக்கு வந்து 348 ஆல்மோஸ்ட் 350 வருதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன். அதாவது எனக்கு வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியா வருது அப்படி சொல்லி வச்சுக்கலாம். அது எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னா, இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா இந்த சேனல் 1 சேனல் 3 பட்டன், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா கேலிப்ரேஷன் மோட்ல நமக்கு வந்துடும். இப்போ நான் 20 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், நான் வைக்கிற டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க 20 டிகிரி செல்சியஸ் வந்து நான் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு இந்த சேனல் 2 பட்டன் இருக்கு இல்லையா, அதை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன கேலிப்ரேட் ஆயிடுச்சுன்னா
20 டிகிரி செல்சியஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து 350க்கு 350 கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு. நான் அப்புறம் கேலிபிரேஷன்ல செட் பண்ணதுக்கு அப்புறம் 10 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10 டிகிரி இல்ல 15-16 வரைக்கும் போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகன் வந்து ஒரு ரிலையபிள் ப்ளோயர் கிடையாது. இப்படிதான் அது இஷ்டத்துக்கு வேலை செய்யும். ஓகேங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 350 வச்சா 320 ஒர்க் ஆட் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கரெக்டா இருக்கு. இப்போ நான் கேலிபிரேட் பண்ணதுக்கு அப்புறம் 365 வரைக்கும் போகுது. சரிங்க, இப்போ நான் இதை வந்து நான் மைனஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். சேனல் 1 சேனல் 3 ரெண்டுத்தையும் வந்து பிடிச்சேன் அப்படின்னா 20 டிகிரி இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட் நான் மறுபடியும் 0க்கு பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்து இது வந்துடும். அதாவது 350 டிகிரி செல்சியஸ்ல வச்சு இல்லையா. குயிக் வந்து எனக்கு தெரிஞ்ச கேலிபிரேஷன் தேவைப்படாது. ஏன்னா 2.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் வந்து கேலிபிரேஷன் தேவைப்பட்டது இல்லை. சரி, இன்கேஸ் ஏதாவது ஒரு காரணத்தால உங்க ப்ளோயர் வந்து ஃபேக்டரி கேலிபிரேட் ஆகி வரல அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி பண்ணலாம்னா இதுக்கும் அந்த சேம் பட்டன்ஸ் தான். சேனல் 1 சேனல் 2 ரெண்டுத்தையும் அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து CAL கேலிபிரேஷன் மோட்ல போயிடும். இதில் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ, நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம், அது வந்து எவ்வளோ நமக்கு வேணும் அப்படின்றது, எவ்வளோ டிகிரி ஆஃப் காட்டுது அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக வந்து கேலிபிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளியருங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம கேலிபிரேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நாம வந்து கேலிபிரேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துடும். இதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் ப்ளோயர்ஸ் பற்றி இருந்த உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ளோயர் எப்படி வந்து கேலிபிரேட் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் தேவைக்கு என்ன பட்ஜெட்க்கு என்ன தேவை இருக்குது, என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளோயர் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது இன்னொரு கன்சிடரபிளான விஷயம் என்னன்னா, என்னுடைய லேப்ல நான் வந்து குயிக் 857 வச்சிருக்கேன் அண்ட் சுகரும் வச்சிருக்கேன். ஜென்ரலா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டி போடு உனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறது இது இந்த ப்ளோயருக்காக தான். ஓகேங்களா, இங்க ஒரு பிரச்சனையே நடக்கும். ஸோ வந்து அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மிங் ப்ளோயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து பட்ஜெட்ல கன்சிடர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 857 DW+ வந்து தாராளமா வாங்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸும் பாருங்க. மொபைல் சர்வீஸை பற்றின ஃபுல் டீட்டெயிலோட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் யாராவது சர்வீஸ் கற்றுக்கணும் அப்படி சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்புறம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை வந்து கமெண்ட்டில் சொல்லி கரெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.